இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங். அதிரன் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும், நானும் அதிரனும் சரியான தூக்கம். ஈவினிங் 4:30 மணிக்கு மேல தான் எந்திரிச்சோம். ஏன்னா, காலையில 4 மணிக்கெல்லாம் அவன் முழிச்சுட்டான். திரும்ப தூங்குறதுக்கு 5:30 மணி ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்னமோ ஒரு 8:30 மணி வரைக்கும் நல்லாவே தூங்கிட்டான். நமக்கு அப்படி முடியாது இல்லையா? நெறைய வேலை இருக்கும். அதனால நான் தூங்கவே இல்ல. ஸோ நானும் அதிரன் கூட சேர்ந்து நல்லா தூங்கிட்டேன். நான் பக்கத்துல இருந்தா சார் நல்லாவே தூங்குவாரு. அவரும் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாரு. அது எப்படி நம்ம பக்கத்துல இல்லங்கிறத கண்டுபிடிப்பாய்ங்கன்னு தெரியல. அது ஏதோ மோப்ப சக்தி வச்சிருப்பாய்ங்கன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தூங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆக்கிருவான். என் கைய பிடிச்சு தடவிக்கிட்டே இருப்பான். இப்பலாம் யாராவது என்ன தொட்டாலே கடுப்பா இருக்கு. அந்த அளவுக்கு தூக்கம் வர்றதுக்கு என்ன தடவிட்டே தூங்குவான் பார்த்துக்கோங்க. உங்க குழந்தைங்க தூக்கம் வரதுக்கு என்னலாம் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு அவனுக்கு பேன் கேக் தான் செஞ்சு குடுத்தேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் வேணா கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. சிம்பிளான பேன் கேக் தான். ஒரு 5 மினிட்ஸ்லயே செஞ்சிரலாம். அவனுக்கு பேர் குடுத்தேன். அவனும் நல்லா என்ஜாய் பண்ணி 2 இது சாப்பிட்டுட்டான். 1 1/4 இது சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சைக்கிள் ஓட்ட கிளம்பியாச்சு. நம்ம என்னதான் ஹெல்த்தியா குடுக்கணும்னு நெனச்சாலும் இவங்க மனசு என்னமோ அன்ஹெல்த்திக்கு தான் ஓடுது. அது என்ன